ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் கார்த்திக் தீபம் சீரியலில் நாம் கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா தான் இப்படி எதனாச்சும் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு தீபா சொல்கிறத வச்சு கார்த்திக் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைலை ரெக்கார்டு ஆன் பண்ணி ஐஸ்வர்யாவோட ரூமில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுறாங்க. ஐஸ்வர்யாவும் அம்மாவும் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, எப்படிம்மா எனக்கு ஒன்றும் புரியலை, அபிராமி அத்தை எங்கே போயிருப்பாங்க, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த வில்லனுக்கு கால் பண்ணிட்டு, யோ உன்னையெல்லாம் என்ன மனுஷனா, நீ வில்லன் தானே, ஒரு பொம்பளையை கூட உன்னால் பத்திரமா பார்த்துக்க முடியாதா, இப்படி கோட்டை விட்டுட்டு வந்து நின்றுட்டுருக்க, அவள் ஏதோ லெட்டர் எழுதி வச்சிட்டான்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றும் புரியலை, என்ன பண்ணவே தெரியாது, அந்த அபிராமியை நீ பிடிச்சிருக்கணும், அதோட மட்டும் இல்லாமல் அவள் உயிரோடவே இருக்கக்கூடாது, இந்த லெட்டர் கார்த்திகைக்கு கிடச்சிருக்கு, இதுதான் சரியான நேரம், அவள் உயிரோடு இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனை, நீயும் மாட்டுவேன் நானும் மாட்டுவேன், எங்கே பார்க்குறியோ அங்கே போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்கங்க. இது எல்லாமே நம்ம தீபா ஃபோன் வச்சுருக்காங்கல்ல தலைக்கணிக்கடியில், அந்த ஃபோனில் ரெக்கார்டும் ஆகிட்டுருக்கு. அண்ட் அதுங்களை பேசிகிட்டு இருக்கும்போதே டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அருண் உள்ளே என்ட்ராயிறாரு. என்ன போடணும், யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒன்றும் இல்லைங்க, இது நாங்கள் வேறு விஷயமா பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. நீ என்ன விஷயமா வேணாலும் பேசு, ஆனால் நீ எதுனாச்சும் தப்பு பண்ணியனா அதை மாற்றிக்கோ, புரிஞ்சுதா, நீ தப்பு பண்ணி தேவையில்லாமல் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நினச்சிடாத, உன்னை நான் வீட்டை விட்டு துரத்திடுவேன் அப்படின்னு சொல்லி அருண் அங்கேருந்து சொல்லிட்டு கிளம்புறாரு. உங்களையும் சேர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரியும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாருங்க. என்னடி இப்படி சொல்லிட்டு போகிறாரு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி, அவர் எப்போவுமே அப்படிதான்மா, நீ எதை பற்றியும் கவலைப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் ராஜேஸ்வரியும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீபாவும் மீனாட்சி என்ன பேசிக்கிறாங்கன்னா, என்ன பேசியிருப்பாங்க, ரெக்கார்ட் ஆயிருக்குமா, என்ன நடக்குன்னு தெரியலையே, பார்க்கலாம், அந்த ஐஸ்வர்யா ரூமில் இருக்கலாம், வெளியே போகிறலாம், அவள் ரூம்லேருந்து வெளியே போனது நம்ம போய் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஃபோனையுமே வந்து பார்த்திங்கன்னா தீபா யாரும் இல்லாத டைமிங்கில் எடுத்துகிட்டு வந்துடுறா. கார்த்திகிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நான் ஃபோன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஆனும் பண்ணுறாங்க. அதில் நம்ம ஐஸ்வர்யா பேசியிருக்க எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. தெரிஞ்சவுடனே கார்த்திக் பயங்கர ஷேக் ஆகுது. அண்ணி இப்படி செய்வாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை தீபா அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான் கார்த்திக் சார், ஆனால் அவங்க ஏன் இப்படி செஞ்சாங்கன்னு எனக்குமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபாவும் பேசிகிட்டு இருக்காங்கங்க. அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்திக் என்ன சொல்கிறாருன்னா, இது வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும், கண்டிப்பாக வந்துட்டு இதை நம்ம வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார்த்திக் ஐஸ்வர்யாட்ட போயிட்டு, அம்மா எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்க நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன கார்த்திக் முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க இருக்கிற இடம் எனக்கு அப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா நடிக்கிறாங்க. கார்த்திக் உடனே வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யாவை சட்டுன்னு அரைஞ்சிடறாரு. சாமான் ட்ரெஸ்ஸாக போயிட்டுருக்கு கார்த்திக் தீபம் சீரியல்.